ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான மூலாம்பழம் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மஸ்க் மெலன் ஜூஸ். இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, ஏ, பொட்டாசியம், ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மஸ்க் மெலன் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாதி மஸ்க் மெலன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, ஏ, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால நம்மளோட செல்லை பாதுகாக்க உதவி செய்யுது. டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுது. இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. வைட்டமின் சி இருக்கிறனால, வைட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறனால ஸ்கின் டேமேஜை டிக்ரீஸ் பண்ணுது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க. ரொம்பவே லோ ஃபேட்டு, பொட்டாசியம் இருக்கிறனால நம்மளோட பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. இந்த சம்மருக்கு உங்கள் ஃபுட்டு கூட இந்த மஸ்க் மெலன் ஜூஸை எடுத்துக்கோங்க. உங்களோட ஹார்ட் டிசீஸ் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ட்ரிங்க் பார்க்கலாம் வாங்க. இந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு நீங்கள் இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இப்போ இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நடுப்பாகத்தில் உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் நான் இப்படி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். சியா சீட்ஸ் நம்ம சேர்க்குறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும். இந்த சம்மருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது இது கூட வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன். நம்ம மஸ்க் மெலன் மட்டும் தனியாக வச்சு அடிக்கும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இது கூட சேர்ந்து கொஞ்சம் வாட்டர் மெலனும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க பாலாடை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் இந்த மஸ்க் மெலன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் மெலன் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் செமையாக இருக்குங்க. ரொம்பவே க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்மளுக்கு டேஸ்ட்டு அமிர்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தாங்க சேர்க்க போகிறேன். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை கூடுதலாக சேர்த்தோன்னா நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 கரண்டி வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை நம்ம மிக்சியில் அடிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அடிச்செடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை செட் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் அடியில் ஐஸ் க்யூபு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜூஸை சேர்த்துடலாம். இந்த சம்மருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான மஸ்க் மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க. மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் நான் போட்டுக்கிறேன். சைடில் கொஞ்சம் சியா சீட்ஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு இந்த மஸ்க் மெலன் ஜூஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, thank you. Bye bye from இனிய பயணம். Thank you ஸோ மச்.